விஜய் தொடர்ச்சியாக மாநில நிர்வாகிகளுடன் ஆலோசித்து வருகிறார். அதனுடைய தொடர்ச்சி முதற்கட்டமாக ஆதவ் அர்ஜுனாவிடம் இந்த பொறுப்புகளை ஒப்படைத்திருப்பதாக கூறப்படுகிறது. இதற்கான காரணம் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் என்ற ஒரு அடிப்படையில 2026 தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள்ல முகவர்கள் பயிற்சி கூடங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதாவது மண்டல வாரியாக வாக்குச்சாவடி முகவர்கள் பயிற்சி கூடங்களை நடத்த இதை திட்டமிட்டிருக்கிறார். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் 10 to 15 முகவர்களை நியமிக்கவும் அதில் பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. பொதுவாக மாவட்ட செயலாளர் நியமனத்தின் பொழுது 1/3 பெண்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்படும் என்று கூறப்பட்ட நிலையில பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் ஆண்களாவே இருக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக தொடர் பொறுப்புகள்ல பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் கூறப்படுகிற சூழல்ல இந்த 10 to 15 முகவர்கள்ல அதிகப்படியாக பெண்களுக்கு வாய்ப்பு அளிக்க முக்கியத்துவம் அளிக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. திமுக, அதிமுக, விசிக பாணியில் இல்லாமல் பொது யுக்தியை கையில் எடுக்க ஆதவுக்கு விஜய் அறிவுறுத்தியிருப்பதாகவும் கூறப்படுகிறது.